ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே எல்லா கதைகளும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கேட்கலாம். நல்ல கதைகள் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சுஜாதா அவர்கள் எழுதிய வைரங்கள் கிரைம் த்ரில்லர் நாவல். அதனுடைய பகுதிகள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் அடுத்த பகுதியை இப்போ நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாமா? பகுதி 5, அத்தியாயம் 9. என்னை விட்டுடுங்க. திலகம் சற்று தயங்கினாள். தாஸ் சட்டென்று யோசித்தான். அப்ப ஒண்ணு செய்யுங்க காதர், நீ இவங்க கூட இருந்துக்க. நான் கோயம்புத்தூர் போய் பெரியசாமிய எங்க அடைச்சி வச்சிருக்காங்கன்னு விஷயம் எல்லாம் கேட்டு வச்சுக்கிறேன். சின்ன முதலாளி கிட்ட சொல்லி அவனை விடுதலை பண்ண ஏற்பாடு செய்யறேன். விட்டுருவாங்களா என்று ஆசையுடன் கேட்டாள் திலகம். விடாம என்ன? நம்ம முதலாளிக்கு போலீஸ்ல நல்ல பழக்கம். காதரு, நீ என்ன செய்யற? இவங்களை கூட்டிக்கிட்டு பஸ் பிடிச்சி நேரே டவுனுக்கு வந்துரு. அங்கிருந்து ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சி நம்ம பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் அதுக்குள்ள பெரியசாமிய விடுதலை பண்ணிக்கிட்டு அங்க கூட்டியாந்துடுறேன். முடியுங்களா என்றாள் ஆவலுடன். தாராளமா. எங்க சின்ன முதலாளி மனசு வச்சா முடியாத காரியமே கிடையாது. நீங்க வாங்கல, சாயங்காலம் பாருங்க. காதரு, கூட்டியாந்துரு. என்ன? சரிங்க, இந்தா என்று ஒரு 10 ரூபாய் நோட்டை காதரிடம் கொடுத்தான் தாஸ். அவன் லாரி ஏறி செல்ல, எவ்வளவு நல்லவங்க என்றாள் திலகம். அவங்க விடுதலை ஆயிடுவாங்களா காதரு என்றாள் ஆவலுடன். நீங்க ஏம்மா கவலைப்படுறீங்க? நாங்க பார்த்துப்போம் இனிமே என்று கடன் வாங்கிய பொறுப்புடன் பதிலளித்தான் காதர். சீக்கிரம் போயிடலாம் காதரு. அவசரம் இல்லம்மா, நிதானமா வாங்க. மனோகரிக்கு டவுனுக்கு போக போகிறோம் என்று டான்ஸ் ஆடி புரிய வைத்தான். மனோகரி தன் முகத்தில் மீசை போட்டு காட்டியது. என்னங்க சொல்லுது பாப்பா என்றான் காதர். அப்பாவை பார்க்க போறமாங்குது. ஆமாண்டி கண்ணு என்றாள் திலகம். டவுன்ல சின்ன எஜமானனுக்கு ஒரு ஜவுளி கடையே இருக்குது. பெரிய கடை. சட்டை ஃப்ரீயா கொடுப்பாங்க. உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன், பணியாரம் வாங்கி தரேன். வரவங்க எல்லாம் கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்குது. நீ வாயேன், என்னவெல்லாம் காட்டுறேன் பாரு. மனோகரிக்கு புரியவில்லை. ஆனால் அம்மா அழுகையை நிறுத்திவிட்டது புரிந்தது. அது சந்தோஷமாக இருந்தது. வெளியே எங்கோ புறப்பட்டு ராத்திரியிலிருந்து பார்க்காத அப்பாவை பார்க்க போகிறோம் என்பது புரிந்துவிட்டது அவளுக்கு. அது உற்சாகமாக இருந்தது. காதர் பொறுப்புமிக்க வளர்ந்தவன் போல நடந்து கொண்டான். சாப்பிட்டுருங்கம்மா, நீங்க ராத்திரியிலிருந்து சாப்பிடல போல இருக்குது. இனிமே சமைக்க டயம் இல்ல. ராத்திரி மிச்சமே இருக்குது. குழந்தைக்கு போதும். அப்ப உங்களுக்கு? எனக்கு பாத்துக்கலாம்ப்பா. ஆஹா, இத பாருங்க, கடையில பன்னு இருக்குது. அது 2-3 சாப்பிட்டுட்டு வாங்க. அப்பதான் நான் அழைச்சுக்கிட்டு போவேன். இந்த காதர், நீயும் சாப்பிடு என்று மனோகரி காட்டியது. அதை பார்த்து சிரித்து கொண்டே சாப்பிட்டான். பஸ், சீட், வேகம், காற்று, கண்டக்டர், விசில், கூட்டம், ரயில்வே கிராசிங், நகரம், மஞ்சள் ஆட்டோ ரிக்ஷா போன்ற வார்த்தைகள் தெரியாத குழந்தை மனோகரிக்கு கண் பார்வை மூலம் பதிவாகிய அத்தனை வடிவங்களும் கிரகிக்க முடியாமல் திகட்டின. அடிக்கடி அம்மாவை தொட்டு கொண்டாள். விரலை கடித்து கொண்டாள். காதர் சிரிப்பது புரிந்தது. அம்மாவின் உஷ்ணம் புரிந்தது. காதர் நல்லவன் என்பதும் ஒரு விதத்தில் புரிந்தன. பஸ்ஸில் பிரயாணம் செய்யும் போது அவளுக்குள் நிறைய நல்ல எண்ணம் ஏற்பட்டது. உற்சாக ஊமை ராணி. தன் தலை மேலே 2 கொம்பு வைத்து காட்டி கேட்டாள். மாடெல்லாம் கிடையாது, தானாகவே ஓடும் என்றான் காதர். கண்டக்டர் திலகத்தை பார்த்து, என்ன திடீர் பிரயாணம்? பெரியசாமி இல்லையா என்றான். இல்லைங்க என்றாள் தலை நிமிராமல். டவுனுக்கு போயிருக்கானா? ஆமா. கண்டக்டர் அந்த இடத்தை விட்டு அதிகம் நகரவில்லை. பஸ் ஸ்டாண்டில் இறங்கியதும் காதர் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை நியமித்தான். மூவரும் அதில் உட்கார்ந்து செல்ல திலகத்திடம், இதுதான் ஜெயில் ரோடு என்றான். இங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்களா? யார? அவர? இந்நேரம் வெளியே வந்திருப்பாருமா. இந்த கடையில பொம்பளைங்க மட்டும்தான் வாங்கலாம். இது காந்திபுரம் மேட்டுப்பாளையம் ரோடு, இதான் ஜிபி ரோடு என்று கோயமுத்தரை விவரித்து கொண்டு வந்தான். திலகம் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வந்தாலும் வயிற்றில் ஏதோ சங்கடம் பண்ணியது. மனோகரிக்கு திறந்த வாய் மூடவில்லை. ஆட்டோ ரிக்ஷா தடாகம் ரோட்டை கடந்து மருதமலை ரோட்டில் சென்றது. வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து இன்னும் 1 மைல் போனதும் இங்கதாங்க என்று நிறுத்தினான்.
தன் நிஜார் பையிலிருந்து பெருமிதத்துடன் காசை எடுத்து கொடுத்தான். வாங்க என்று ஒரு கம்பி கதவை திறந்தான். பாறை கம்பங்களும் முள்வேலியுமாக பெரிய பண்ணை போல இருந்தது. தூரத்தில் உள்ளுக்குள் மர நிழலில் ஒரு வீடு தெரிந்தது. அதற்கு செல்லும் பாதை குறுகலாக இருந்தது. இரு பக்கமும் பசுமை மண்டி கிடந்தது. அந்த வீட்டின் பின்புறத்தில் இருந்து மெலிதாக புகை வந்து கொண்டிருந்தது. குப்பை, காய்ந்த இலைகள் எரியும் வாசனை வந்தது. சிறிய வீடுதான், ஆனால் அழகான வீடு. பெரிய தூங்குமூஞ்சி மரத்தின் அடியில் இருந்த வீடு. வாசலில் மூங்கில் பிளாச் அடித்த தட்டி, 1-2 படிகள், மேல் செல்ல ஓட்டு சரிவு, உள்ளுக்குள் ரகசிய இருட்டு. வீடு பூட்டி இருந்தது. இங்க நில்லுங்க, வரேன் என்று காதர் பின்புறம் சென்று மறைந்தான். திலகத்துக்கு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டது. அங்கிருந்து மெயின் ரோடுக்கு 2 பர்லாங் இருக்கும். இல்லை, நிறைய தூரம். அங்கே பஸ் போகிற சப்தம் இங்கே கேட்கவில்லையே. யாரும் அது என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான். அந்த பெரியவரை பார்த்ததும் சற்று தெம்பு ஏற்பட்டது. 70 வயது இருக்கும். கலங்கிய மங்கிய கண்கள். கையில் மண்வெட்டி வைத்துக் கொண்டிருந்தார். அவர் காலடியில் நீல பாம்பு போல ரப்பர் குழாய். தோட்டத்துக்கு நீரெறித்துக் கொண்டிருக்க பந்தல் நிறைய மல்லிகை நிரம்பி கிடந்தது. அதற்கு அப்பால் இரத்த நிற ரோஜாக்கள் தெரிந்தன. தாத்தா தெர என்றான் காதர். ஓங்கி அப்புடனா சரி, கண்ணமெல்லாம் பழுத்து போவோம். யாரா நீ? சின்ன முதலாளி அழைச்சுக்கிட்டு வர சொன்னாங்க. சொல்லல? யாரு? தெர தாத்தா, பொழுதனிக்கு நின்னுகிட்டு இருக்கவா? தாத்தா அவனை ஏற இறங்க பார்த்தார். கரகம் தலையில் அடித்துக் கொண்டார். தாஸ் அனுப்பிச்சாரா? இவங்க புருஷன் வராரு, சட்டு புட்டுன்னு திறங்க. நீ யாரா? நான் வீட்டுல பட்டறையில வேலை செய்யறவன் காதர். இப்போ வாராங்களா? ஆமா. சேட்டா? ஆமா. அப்புறம் தாசு இவங்க புருஷன். துறக்கவா? சீக்கிரம், அவங்க வந்துடுறாப்புல. நான் தண்ணி வாக்கத்துக்கு தோட்டம் பக்கம் போறேன். நீ இருக்கிய? இங்க இருக்கேன் தாத்தா. நீங்க வாங்கம்மா. கதவை திறந்து அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்து கொண்டு சென்றான். சிமெண்ட் பாத்தீங்களா? சும்மா ஐயரோட்டு தின்ன மாதிரி. உட்காருங்க. இத பாருங்க நாக்காளி, இத பாருங்க ஐஸ் பெட்டி. ஐ கலரு கலரு பழம். காதர், அதெல்லாம் தொடாத. எல்லாம் நமக்கு தாங்க. முட்டை, ரொட்டி, பால், பழம், பிஸ்கட்டு சாப்பிடுங்கம்மா. நம்ம வீடுதான் இது. காதர் ஃபேனை போட்டு இருக்கிற சுவிட்சுகளை எல்லாம் போட்டான். சோஃபாவில் குதித்து உட்கார்ந்தான். அட என்னம்மா தரையில் உட்கார்ந்துகிட்டு, இங்க வாங்க. திலகம் கண்களில் பயத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அந்த படம் அசிங்கமாக இருந்தது. இது என்ன வாசனை? காதர் கண்ணாடியில் பார்த்து தன்மேல் பற்பல வாசனை திரவியங்களை இறைத்து கொண்டான். மனோகரிக்கும் வாரி வழங்க அது முகமெல்லாம் பவுடராக சிரித்தது. காதர், வேண்டாம். அவங்க வந்து பார்த்தாங்கன்னா கோவிச்சுப்பாங்க. நீங்க கவலையே படாதீங்கம்மா, நம்ம ஊடுன்னு நினைச்சுக்கோங்க. இன்னும் வரலையே அவங்க? வருவாங்க வருவாங்க. காதரு, அவரு வந்துருவாரா? யாரு? சின்ன எஜமானா? இல்ல, அவரு இதோட அப்பா. அதுக்குத்தானே போயிருக்காங்க. அவரு வராம? ஆமா. இந்த ஊடு யாருது? சின்ன எஜமா ஆர்எஸ்புரத்துல டவுன்ல 1-2-10 வீடு இருக்குது. பணக்காரங்க. ஏதோ பிளேனு, ஏரோப்ளேனு வச்சிருக்காங்க இப்போ சொந்தமா. அப்புறம் ஒரு சின்ன ரயில் பெட்டியும் இருக்கு. அப்படியா? மிக மெலிதாக இருட்டின பிற்பாடு காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தை பார்த்தார்கள். குதித்து கொண்டு வந்தது கார். திலகத்திற்கு உற்சாகம் புரண்டது. பெரியசாமி வரப்போகிறான். பசியோடு வருவார். பழங்கள் இருக்கின்றன. தண்ணி தாகத்துக்கு. இது என்ன? அவர் எங்கே? இவர்கள் 2 பேர் மட்டும் வருகிறார்களே, அவர் ஏன் வரவில்லை? தாஸ் கையில் பொட்டலங்களுடன் இறங்கினான். பாப்பா, இந்த சாக்லேட்டு. அவரு வரலீங்களா என்றான் காதர். ராத்திரி 9 மணிக்கு விட்டுறதா சொல்றாங்க. மறுபடியும் போய் பார்க்கணும். காதர், நீ என்ன பண்ற? இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் விளையாட்டு காட்டு. பிரேம் இறங்கி தனியாக நின்றான். தனக்கும் அந்த இடத்து சம்பாஷணைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது போல. சிகரெட் பிடித்த அவன் கைகள் சற்று நடுங்கின. தாஸ் ஒரு பந்தை எடுத்து மனோகரிக்கு கொடுத்தான். அது சின்னதாக மஞ்சளாக மொச மொச என்று டென்னிஸ் பந்து. மனோகரியிடம் காதர், எங்க என்கிட்ட போடு, என்கிட்ட போடு என்று சைகை செய்ததும் பந்தை சந்தோஷமாக தூக்கி எறிய காதர் அதை பொறுக்கி கொண்டு வந்தான். இத பாரு காதர், அதை அழைச்சுக்கிட்டு அந்த பக்கம் பம்பு செட் இருக்குது பாரு,
அங்க போய் விளையாடு, லைட்டு தெரியுது பாரு. சரி என்ன, வா மனோகரி என்று அதனிடம் பந்தை காட்டிக்கொண்டே செல்ல அது அவன் பின்னால் ஓடியது. திலகம் கீழே பார்த்து கொண்டு நின்றாள். அப்ப நான் வரேங்க என்றான் தாஸ். இங்கேயே இருங்க, பெரியசாமிய 9:50க்கு விட்டுருவாங்கல்ல, நான் கூட்டி வரேன். தாஸ் புறப்பட்டு வாசல் பக்கம் சென்று அங்கிருந்து சற்று தூரம் பாதையில் நடந்து அங்கே போய் நின்று கொண்டான். பிரேம் சிகரெட்டை மிதித்து விட்டு சட்டென்று வீட்டுக்குள் நுழைந்தான். திலகம் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு வந்து உட்காரு என்றான். திலகம் மௌனமாக இருந்தாள். இதை வச்சுக்குங்க. சரசரவென்று பிளாஸ்டிக் பை உருவப்படும் சத்தம். புத்தம் புதிதாக பளீர் என்று ஒரு புடவை. அவர் எப்ப வருவாரு? இந்தா வச்சிக்க. அவரு வருவாருங்களா? வச்சுக்கண்ணா. இன்னும் அருகே வந்தான். அவள் அருகில் புடவையை வைத்தான். பிரேம் நிதானமாக வாயிற்கதவை சாத்தி உள்பக்கம் தாளிட்டான். சோஃபாவில் உட்கார்ந்தான். பக்கத்தில் தட்டி வா வந்து உட்காரு என்றான். இல்லைங்க இல்லைங்க திலகம் தயங்கியபடியே சொல்ல அவன் அவள் கையை பற்றி தன்மேல் இழுத்து விட்டு கொள்ள காதர் பம்பு செட்டு அருகில் மனோகரியுடன் 1 2 3 என்று விரல் விட்டு எண்ணிக்கொண்டே பந்தை பிடிக்க மனோகர் சிரிக்க திலகத்தை அப்படியே தரையில் வீழ்த்தி அவள் எறிந்த பந்தை குதித்து குதித்து பிடித்தான் காதர். திலகம் பிரமித்து ஐயா ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, வேண்டாங்க ஐயா, வேண்டாம், அந்த பக்கம் போகாத, பாம்பு இருக்கும் என்றான் காதர். திலகத்தின் மீது பிரேமின் அத்தனை பலுவும் பரவ வீறிட்டு பிரவாகமாக கொட்டி கொண்டிருந்தது பம்பு செட். பிரேம் பெரிதாக மூச்சு விட ஆரம்பித்து நம்ம கிட்ட தப்பிச்சு ஓடிட முடியுமா என்று காதர் மனோகரியை துரத்த திடீரென்று, ஆம் திடீரென்றுதான், அதை உள்ளுணர்வு என்று சொல்வதா, தெய்வ செயல் என்று சொல்வதா, ஒரே ரத்தம் என்று சொல்வதா, மனோகரிக்கு தன் தாயை உடனே பார்க்க வேண்டும் என்று தோன்றிவிட்டது. உடனே வீட்டை நோக்கி ஓட காதர் நீ போ, நான் கால் அலம்பிட்டு வரேன் என்று தங்கிவிட மனோகரி மட்டும் தனியாக வந்து வீட்டு கதவை தள்ளி பார்த்து அது திறக்காமல் போகவே பயந்து அம்மாவின் ஞாபகம் அதிகமாக மறுபடி காதரிடம் ஓடி சென்று அவன் சட்டையை பிடித்து இழுக்க வர வர என்று காதர் அந்த பந்தை பைக்குள் போட்டுக்கொண்டு வீட்டின் முன்புறம் வந்தபோது முழுவதும் இருட்டி விட்டது. வெகு தூரத்தில் தாஸ் பிடிக்கும் பீடி நெருப்பு தெரிந்தது. உள்ளே திலகம் அலறும் சப்தம் கேட்டது. என்ன விட்டுருங்கய்யா, என்ன விட்டுருங்க. காதர் உடனே அந்த கதவை தள்ளி பார்த்தான். உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. ஐயோ என்னவோ ஆயிடுச்சு, என்னவோ நடக்குது. மனோகரி அவனையே ஆவலுடன் பார்த்தாள். அவனையே ஆவலுடன் பார்த்து கொண்டு தன் கழுத்தில் கட்டை விரலால் மாலை போட்டு காண்பித்து எங்க என்றது. அம்மா வருவாங்க, நீ இங்கேயே இரு, இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு வீட்டை சுற்றி வந்தான். இன்னும் அந்த கூக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. பொருள்கள் விழும் சப்தம் கேட்டது. காதர் சரசரவென்று தூங்குமூஞ்சி மரத்தின் மேல் ஏறினான். மொட்டை மாடியில் குதித்தான். வாட்டர் டேங்கின் மீது ஏறி ஒரு காங்கிரீட் நீட்டலில் குதித்து வெண்டிலேட்டர் திறப்பு வழியாக உள்ளே நுழைந்து அங்கிருந்து ஏறக்குறைய 12 அடியை சரிந்து சிராய்த்து குதித்து மாடி அறைக்குள் வந்துவிட்டான். அங்கிருந்து பார்த்தபோது படி தெரிய கீழே இறங்கினான். பிரேம் அவளை கையை பிடித்து முறுக்கி முழங்காலால் அவள் நெஞ்சில் அழுத்து சிரித்து கொண்டே வரே வா, என்ன ஃபைட்டிங் பண்ணுது, கொஞ்ச நாளாவே மனசு வச்சுட்டேன். இந்த பிரேம் நினைச்சா தேவலோகத்திலிருந்து ஆப்பிள் விழும், விட்டுருங்க என்று புதிய குரல் கேட்டு திரும்பினான். காதர் நிலைப்படியில் நின்று கொண்டிருந்தான். காதருக்கு அந்த காட்சியின் முழு தீவிரமும் தெரிந்திருக்க தமிழ் சினிமா நிறைய பார்த்திருக்கிறான். அதே சமயம் பயம் கூட. விட்டுருங்க விட்டுருங்க என்றான் காதர். என்ற பிரேம் அவனை இந்தியில் திட்டி சற்று பிடியை தளர்த்த திலகம் விடுபட்டார். காதர் விடுவிடு என்று வாயிற்கதவின் உள்தாழ்பாலை விலக்கி அதை திறந்து விட்டு அம்மா அம்மா ஓடி போயிருங்க, வாசல்ல குழந்தை நிக்குது, தூக்கிக்கிட்டு ஓடி போயிருங்க, சைடால போங்க, ரோடுல தாஸ் நிக்கிறாரு, ஓடுங்க ஓடுங்கம்மா என்று விரட்டினார். திலகம் வாரி சுருட்டி கொண்டு அடிபட்ட மான் போல ஓடினாள். பக்தோ பக்தோ என்று கத்தினான் சேட். தாஸ் தாஸ் என்று கழுத்து நரம்பு தெரிய கத்தினான். திலகம் தன் மனோகரியை அள்ளி கொண்டு இருளில் ஓடினாள். உடன் பின்னால் ஓடிய காதர் வாயிற்படியில் தடுக்கி விழுந்தான். எழுந்து சமாளித்து மீண்டும் ஓடுவதற்குள் பிடிபட்டான். ஹிந்தியில் கத்தினான் பிரேம்.
அத்தியாயம் 10. ரௌத்ராகாரம். திலகம் காதரை கவனிக்கலாம். இருள். இடுப்பில் தூக்க முடியாமல் சரிந்து கொண்டே மனோகரி. பாதங்களில், கணுக்காலில், ஆடு சதையில், எல்லா இடங்களிலும் குத்தும் கீறும் முட்கள், பயம், வியர்வை, மூச்சிறைப்பு. திலகம் எங்கே ஓடுகிறோம் என்று தெரியாதபடி இலக்கில்லாமல் ஓடினாள். நாய் குரைக்கும் சப்தம் கேட்டது. பாதையில் பஸ்ஸுகள் ஓடும் சப்தம் கேட்டது. வேலி தடுக்கிற வரைக்கும் ஓடினாள். வின் என்று கட்டப்பட்டிருந்த முள்வேலி. புகுந்து செல்வதற்கு இடைவெளி போதவில்லை. தொட்டு தொட்டு அதனோடையே நடந்தாள். திரும்பி பார்த்தாள். தூரத்தில் டார்ச் ஒளி விளையாடுவதும் அந்த ஒளிவட்டம் தன்னை நோக்கி அசைந்து துடித்து கொண்டு நடந்து வருவதும் தெரிந்தது. நாய் குரைக்கும் சப்தம் ஒன்று அதன் முன்பு தாவி தாவி வருவது கேட்டது. திலகத்தின் மிக அதிக பயம் பலமாக மாறியது. ஒரு முரட்டு தூக்கலில் தன் பெண்ணை தோளில் ஏற்றிக் கொண்டாள். முள் கம்பி வேலி மேல் காலை வைத்து மற்றொரு காலை உயர்த்தி எகிரி குதித்து அந்த புறம் விழுந்தாள். விழுந்த மனோகரி தன் தாயோடு பசை போட்டது போல் ஒட்டி கொண்டாள். திலகம் எழுந்தாள். உடம்பெல்லாம் ஈரமாக இருந்தது. வியர்வையினாலா இரத்தத்தினாலா என்று சொல்ல சமயமில்லை. உடம்பு பூராவும் வலித்தது. இருந்தும் ஆவேசம் நிரம்பிய சொற்ப சக்தி பாக்கி இருந்தது அவளிடம். தன் பிள்ளையை தரதரவென்று இழுத்து கொண்டு ஓடினாள். விட்டுருங்க முதலாளி, ஐயோ விட்டுருங்க முதலாளி, இனிமே செய்யல, நான் ஓடி போயிடுறேன், விட்டுடுங்க என்று காதர் அவசரமாக கதறினான். ஏண்டா, என் கையிலேயே ராங்கு பண்றியாடா நீ? பொறியில் அடைபட்ட எலி போல காதரின் கண்கள் பளபளத்தன. பிரேமின் ஒவ்வொரு சலனத்தையும் தற்காப்பு உணர்ச்சியுடன் உந்துதலில் கவனித்தான். வாய் தன் பாட்டுக்கு முதலாளி முதலாளி என்று அலறிக் கொண்டிருந்தது. பிரேம் இன்னும் அவனை அடிக்க ஆரம்பிக்கவில்லை. அதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேடிக்கொண்டிருந்தான். காதர் எதிர் மூலையில் ஒண்டியிருந்தான். பிரேம் அருகே வந்தால் மற்றொரு மூலைக்கு ஓடினான். பிரேமுக்கு அவனை பிடிப்பது சலிப்பாக இருந்தது. அவன் கோபம் அதிகரித்தது. காதர் அறைக்குள் மின் வேகத்தில் ஓடினான். தப்பிக்க வழியில்லை. எல்லாம் அடைத்திருந்தது. அருகே பிரேம் நிற்கிறான். கைக்கு அகப்படாத ஆத்திரத்தில் பிரேமின் முகம் சிவந்திருந்தது. அறையை சுற்றி பார்த்தான். போட்டோ படங்கள், சீசாக்கள், அலமாரி நிறைய பீங்கான் சாதனங்கள், கோத்ரேஜ். எதை எடுத்து அடிப்பது? ஒரு பெரிய சீசாவை காதரின் மேல் எறிந்தான். பையன் சுலபமாக ஒதுங்கிக் கொள்ள சிலிங் என்று அது உடைந்தது. வேண்டாங்க முதலாளி, சின்ன பையனுங்க, ஐயோ ஐயோ விட்டுருங்க, அடிக்காதீங்க. பிரேமுக்கு ஆயுதம் கிடைத்து விட்டது. சுவரில் ஆணி அடித்து மாட்டியிருந்த டென்னிஸ் மட்டை. டென்னிஸ் ஆட வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டு வாங்கி வைத்து எப்போதோ கோர்ட் அமைத்து அதில் ஒரு செட்டு கூட ஆடவில்லை. இப்போது அது பயன்பட போகிறது. நல்ல வலுவான ஸ்டீல் ராக்கெட் எடுத்தான். இப்போது பிரேமுக்கு வீச்சு பிரதேசம் அதிகரித்து விட்டது. காதரால் சுற்றி சுற்றி கூட ஓட முடியவில்லை. என்று காற்றை கிழித்து கொண்டு ராக்கெட் அவன் மண்டையில் வெடிக்க காதரின் மண்டைக்குள் இலவச வைரங்கள் தெரித்தன. உள்ளே ஜாஜ்வல்யமாக வலித்தது. ஒளி பிளம்பாக நோவு புறப்பட்டு உணர்வுகள் சகலத்தையும் தாக்கியது. ஐயோ செத்த என்று அப்படியே காதர் சுருண்டு விழுந்தான். இப்போது காதருக்கு கெஞ்சி கேட்பதற்கு திராணி இல்லை. ஏண்டா டேய், நம்ம கையிலேயே விளையாடுறியா? நம்ம கையிலேயே ராங்கு பண்றியா? நான் பார்த்து வச்ச பொண்ண தப்பிச்சுக்க விட்டுடியாடா? ஏண்டா டேய். பிரேமின் கோபம் சாக்கடை ஹிந்தி வார்த்தைகளுக்கு மாறியது. அந்த கோபம் வடிவதற்கு காதரை மேலும் 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 இன்னும் இன்னும் அடித்தான். அந்த சிறுவன் மிச்சம் இருந்த ரிஃப்ளெக்ஸ் செயல்பாடுகளில் உடம்பை நத்தை போல சுருக்கி கொள்ள, மனித உடம்புக்கு ஒரு எல்லைக்கு மேல் வலி ஏற்பட்டால் ட்ரௌமா என்கிற ஸ்திதி ஏற்பட்டு மூளை அத்தனை நினைவுகளையும் இழக்க வைக்கிறது. காதருக்குள் மிக சிவப்பாக இரத்த நிறத்தில் விசித்திர கோலங்கள். பஸ் ஸ்டாண்டில் அப்பா அம்மா என்று இரத்த நிற மனிதர்களின் நடுவே திரிந்தான். மனோகரி பேசினாள். சரியா போயிரும் பாரு, எனக்கே சரியா போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வலிக்கும் காதரு, அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஏன் இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? ஏன் தெரியல. காதரு, என் செல்வமே, என் கண்ணாட்டம் நீ என்ன காப்பாத்துன பாரு. பாருங்கக்கா, சும்மா போட்டு அடிக்கிறான் சேட்டு. எனக்கு அம்மா அப்பா இருந்தா அடிக்க மாட்டான்ல. அத பாரு, எவ்வளவு ரத்தம், வீடு பூரா, வீதி பூரா. சரியா போயிடும் காதரு. காதர் முழுவதும் நினைவிழந்து கருநீல இருட்டில் நீந்தினான். பிரேம் அவனை மார்பில் மிதிக்க காலை தூக்கிய போது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. போய் திறந்தான். என்ன தாசு, அந்த பொண்ணு எங்க, புடிச்சியா? இல்லீங்க,
இருட்டுல தப்பிச்சு ஓடிடுச்சு. சார், எல்லாம் இந்த பயலாலதான் என்று கீழே கிடந்த காதரை மிதித்தான். தாஸ் கீழே பார்த்தான். சிறுவனின் ரத்தம் ஒரு சிறிய சோம்பேறி ஓடையாக வடிந்து மேலே செல்லலாமா உறைந்து போகலாமா என்று தயங்கிக் கொண்டிருந்தது. அடடா, நல்லா அடிச்சிட்டீங்களே முதலாளி. அடிக்கிறதா? சாவு பண்ணணும், டெத் ஆயிரணும். தாஸ் காதர் அருகில் அலட்சியமாக நடந்து வந்து அவனை திருப்பினான். கண்கள் மூடியிருந்தன. பாலகன், சின்னதாக மூக்கு, சமீபத்தில் கிராப் செய்யப்பட்ட தலை. பிரேம் கொடுத்த 5 ரூபாயில் ஒரு தடவை சலூன் போயிட்டு வந்திருந்தான். காதரை கருப்பு என்று சொல்ல முடியாது. பொன் போல் வறுக்கப்பட்ட காஃபி நிறம். திறந்து வாயில் அரிசி பொருட்கள் தெரிந்தன. சமீபத்தில் வாங்கின புது சட்டையில் நிறைய ரத்தம் சிதறி இருந்தது. ட்ரௌசர் பாக்கெட்டுக்குள் துடித்துக் கொண்டு அந்த மஞ்சள் பந்து. தாஸ் அவன் மூக்கில் விரல் வைத்து பார்த்தான். செத்துட்டானா? தெரியலீங்க. நல்ல அடி. என்ன செய்யறது? என்னவோ செய்யு. ஷாலா, ஒண்ணுக்கு லாய்க்கில்ல, நீ பேக்கார். உதைக்கணும் உங்களை. ஒரு பொம்பளைய பிடிக்க தெரியல, கூட்டி வச்சு உதைக்கணும். பிரேமின் கைகள் நடுநடுங்க. சிகரெட் பற்ற வைக்க முடியாமல் தவித்தான். தாஸ் அருகே வந்து ஸ்திரமான கைகளால் பற்ற வைத்தான். தாஸ் அவனை பார்த்த பார்வையில் எச்சரிக்கை இருந்தது. மை காட், சோக்ராவை ஜாஸ்தி அடித்து விட்டமா? இறந்து போய் விட்டானா என்ன? இருக்காது. இல்லை, இருக்காது. மூச்சு இருக்கிறதா பாரு. தெரியலீங்க, சரியா தெரியல. 1-2 தட்டு தட்டுன, அவ்வளவுதான். சாவளதாசு, இப்ப என்ன செய்யறது? தாஸ் மௌனமாக மார்பில் காது வைத்து கேட்டான். காதரின் இதயம் எங்கோ 8 மைல் தூரத்தில் துடிப்பது கேட்டது. இந்த பாரு, என்ன பண்ற? தூக்கிக்கிட்டு நம்ம கார் டிக்கில போட்டுரு, இல்ல பின் சீட்ல வையு. நேர ஹாஸ்பிட்டலுக்கு விடு. பாதையில கிடந்தான்னு சொல்லிடு. என்ன? இல்லீங்க, போலீஸ் கேஸ்னு நம்மளை விடமாட்டாங்க சமா. பின்ன என்னதான் செய்யறது? தாஸ் காதரை தூக்கி கொண்டு காரை நோக்கி நடந்தான். பின்னால் பிரேம் தயங்குவதை கண்டு வாங்க என்றான். திலகம் மகளுடன் காங்கிரீட் ரோட்டில் நடந்தாள். முள் குத்தின கால் வலித்தது. மகளின் கனம் உடம்பெல்லாம் பரவி இருந்தது. தனியே நடக்க விட்டால் குழந்தை தொய்ந்தது. எங்கே போகிறேன்? ஊரை விட்டு வெளியிலா? இல்லை ஊரை நோக்கியா? யாரை பார்ப்பது? ராத்திரி எங்கு தங்குவது? எல்லாம் குழப்பம். இருந்தும் வைராக்கியமாக நடந்தாள். மார்பில் முத்து முத்தாக வியர்வை நனைந்தது. முகத்தை அடிக்கடி துடைத்துக் கொண்டாள். வாளா போனவரு புடிச்சு புட்டு ஜெயில் போய் குந்திட்டாரு. நான் தான் பொழுதன்னைக்கு மோதிக்கிட்டு கிடக்கிறேன் என்று கணவனைத்தான் திட்ட தோன்றியது அவளுக்கு. அதே சமயம் அவனை பற்றி கவலையாகவும் இருந்தது. பெண் ஜன்மம் கொஞ்சம் அளவாக இருந்ததனால் ஏற்பட்ட ஆபத்தை நினைத்து முகத்தை எல்லாம் கீறிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. கணவன் எங்கு இருக்கிறான் என்பது தெரியவில்லை. இந்த சனங்கள் அவனை விடுவித்ததாக சொன்னதெல்லாம் பாசாங்கு. அந்த பிள்ளை காதரு என்ன ஆயிருக்கும்? ஏன் அவன் தன் கூட ஓடி வரவில்லை என்பதும் கவலை. கை காசை புடவை தலைப்பில் முடிந்து வைத்திருந்தாள். நிறைய பஸ்ஸுகள் மெயின் ரோட்டில் சென்ற வண்ணம் இருந்தன. இது எந்த இடம்? ஒரு மரத்தடியில 4-5 பேர். நிறைய பஸ்ஸுகள் மெயின் ரோட்டில் சென்ற வண்ணம் இருந்தன. இது எந்த இடம்? ஒரு மரத்தடியில் 4-5 பேர் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு பெண் பிள்ளையை பார்த்ததும் ஆறுதல் பெற்று நின்றாள் அவள். அம்மா, சிங்காநல்லூர் போற பஸ் இங்கட்டால வருங்களா? இல்லம்மா, அதுக்கு டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அது எந்த புறம்? நம்பர் பார்த்து ஏறணும். ஏறுவியா? எனக்கு ஊரு தெரியாதுங்க. ஊம பிள்ளைய வச்சுக்கிட்டு அலையறனுங்க. புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டாரு. என்ன செய்வேனா? ஏது செய்வேன்? பவுனாத்தா, மாறாத்தா, கொண்டாத்தா என்று குந்தி உட்கார்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஏய் கரகம், எழுந்துரு, அழுவாத என்றான் ஒருத்தன். இங்கேயே எங்கூட நின்னுக்க, நான் வழி காட்டுறேன், அழுவாத என்றாள் அந்த பெண். பஸ் வந்து அதில் பேந்த பேந்த விழித்துக் கொண்டு இருவரும் ஏறிக்கொள்ள அது புறப்பட அதனுள் மெலிதான மஞ்சள் வெளிச்சத்தில் தன் உடம்பில் பல இடங்களில் உறைந்த இரத்த கீறல்கள் இருப்பதை கவனித்தாள். இது முள்வேலி, இது நகக்கீரல். பைசா கொடுக்கும் போது நோட்டின் ஓரத்தில் ரத்தம் இருந்தது. கண்டக்டர், என்னம்மா கீழே விழுந்துட்டியா என்றான். மறுபடியும் மடை திறந்தார் போல அழுதாள். என்ன கஷ்ட காலமோ, புருஷன் அடிச்சானோ? வேளாண்மை பல்கலைக்கழகம் யாராவது இறங்கணுமா என்றார் கண்டக்டர். தன் பிள்ளையை மடியில் போட்டு தட்டிக்கொண்டே ஜன்னலில் சாய்ந்து வெளியே பார்த்தாள். பௌர்ணமிக்கு பின் தினங்கள் போல் இப்போதுதான் இருட்டை விலக்கிவிட்டு நிலா வெளியே வரலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தது. பஸ்ஸின் ஜன்னல் நிழல் தார் சாலையில் பிடிவாதமாக தொடர, நான் பிறந்ததை சொல்லவா, வாழ்ந்ததை சொல்லவா, வாழ்க்கை பட்டதையா என்று ஏதேதோ தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டு
காலையிலிருந்து சேர்த்து வைத்திருந்த அலுப்பு தூங்கிவிட்டால் அப்படியே. பஸ் நின்றது. ஸ்டாப்பிங் இல்லாம நிறுத்தாதீங்க அண்ணே, எத்தனை தரம் சொல்லி இருக்கேன். ஸ்டாப்பிங் இல்லடா, ரோட்ல பாரு. ஹெட்லைட் வெளிச்சத்தில் சாலைக்கு சற்று இடப்புறமாக ஒரு சின்ன துணி மூட்டை போல் கிடந்தது. டிரைவர் குதித்து இறங்கி அருகே சென்று கவனித்தான். அட, சின்ன பயல் மாதிரியெல்லாம் தெரியுது. நாகப்பன் ஓட்டுங்க, நமக்கே வம்பு. நல்லா அடிபட்டிருக்கான்ல. நாகப்பன் வேண்டாங்க, யாரோ பயல அடிச்சு போட்டிருக்காங்க, போலீஸ் கேஸ் ஆயிரும். ஏற்கனவே 1/2 மணி நேரம் லேட்டு. இவனை தூக்கிக்கிட்டு எங்க கொண்டு போறதா உத்தேசம்? போற போக்குல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், வழியில கிடக்குதுன்னு. அதான் சரி. சின்ன பையன்யா. நாகப்பன் வம்பு வேண்டாம், அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு. எதிரே ஒரு போலீஸ் ஜீப் வந்து அவர்கள் அருகே நின்றது. லாரிக்காரங்க ரிப்போர்ட் பண்ணாங்க, ஒரு சின்ன பையன் அடிபட்டு கிடக்கிறான்ல. அங்கதாங்க. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க, நாங்களே எடுத்துட்டு வரதா இருந்தோம். பஸ் கிளம்பியது. இன்ஸ்பெக்டர் காதரின் அருகே சென்று குனிந்து பார்த்தார். திலகம் இன்னும் பஸ்ஸில் தூங்கிக் கொண்டிருந்தார். ராகவாச்சாரி கண்ணாடியை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தார். நான் போய் அந்த கிராமத்துல விசாரிச்சுட்டு வந்துட்டேன், எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த நிலம் உன்னோடதுதான். எப்படி ஐயங்கார்? ரெக்கார்ட்ஸ் சரியா இல்லைன்னு சொல்லிவிட்டா போச்சு. அப்படி யார் சொல்றது? வில்லேஜ்ல அவன் பத்திரம் வச்சிருக்கான் சொல்றது. வச்சிருக்கட்டுமே, பத்திரத்துல என்ன எழுதி இருக்குது? சர்வே நம்பர் தானே. அது ஒரே குழப்பமா இருக்கும். அப்பவும் சுலபமா உன்னோட நிலம் இல்லடா, இன்னும் 1 மைல் தெல் இருக்குதுன்னு சொல்லிடலாம். அவங்கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கவே வேண்டாம், எல்லாம் ஏற்பாடு செஞ்சாச்சு. எவ்வளவு ரூபா ஆச்சு? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உங்க அப்பா கிட்ட வாங்கிக்கிறேன். அப்பா இந்த விவகாரமே வேண்டாம்னு சொல்றாரு. ஆமா, இது என்ன ரத்தக்கரை? பென்சில் சீவிக்கிட்டு இருந்தேன், பிளேடு பட்டுருச்சு. பிளேடெல்லாம் எதுக்கு உபயோகிக்கிற? தேவையே இல்ல. எல்லாத்தையும் ஜென்ட்லா செய்யணும், தெரியுதா? உங்ககிட்டதான் கத்துக்கணும் ஐயங்கார். மல்டிபிள் பிராக்சர்ஸ், மார்பெலும்பு உடைஞ்சிருக்கு, மண்டையில ஒரு விரிசல், ஏகப்பட்ட ரத்த சேதம், கன்கஷன், ஆழமான மயக்கத்தில் இருக்கான். ஆமா, யார் இந்த பையன்? தெரியலீங்க, செத்திக்கித்து வச்சிருவானா என்றார் இன்ஸ்பெக்டர். அப்படிதான் தெரியுது. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.